श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीरामनामवरानन ॐ नम इति हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे குட்டி கண்ணனின் குட்டி குட்டி கதைகள் குட்டீசிகளுக்கு. சித்தையே நமஹ சித்தையே நமஹ சித்தையே நமஹ. போன கதையில சித்தாய நமஹ என்கின்ற கல்யாண குணத்துல பகவான் என்ன காட்டினாரு? எப்படி பிரம்மதேவருக்கு உபாயமாக தனக்குள்ளே இருக்கிற நித்யானந்தத்தை காட்டினாருன்னு பார்த்தோம். இந்த கதையில என்ன பார்க்க போறோம்னா, யசோதா அம்மாவுக்கு விசேஷ அனுகிரகம் ஒண்ணு கிருஷ்ணர் செஞ்சாராம். என்ன குட்டீஸ், ரெடியா? ஆயர்பாடிக்கு போய் என்ன சுவையான சம்பவம்னு பார்க்க. என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. என்னதான் கிருஷ்ணர் தேவகி அம்மாக்கு பிறந்தாலும் யசோதா அம்மாக்கு தான் தனி பெருமை. அதனாலதான் என்ன தவம் செய்தனைன்னு யசோதா அம்மாவை பாடுறாங்க. யசோதா அம்மாக்கு கிருஷ்ணரை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அங்க அவங்கள சுத்தி இருக்கிற மக்களை மாடுகளையும் ரொம்ப பிடிக்கும். அதனால கிருஷ்ணருக்கு யசோதா அம்மானா ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணர் யசோதா அம்மாக்கு மோட்சம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அம்மா மோட்சத்தை பத்தி பேசணும், கேட்கணுமே. என்ன பண்ணலாம்னு யோசிச்சாரு. சேட்டை செய்ய ஆரம்பிச்சாராம்.
கிருஷ்ணர் இந்த மாதிரி சேட்டை செஞ்சதுனால யசோதா அம்மா கொஞ்சி கெஞ்சி கட்டியும் பார்த்துட்டாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி மாறவே இல்ல. யசோதா அம்மா கண்ணன் கிட்ட வந்து இப்படி பண்றதுக்கு ஏதாவது கத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்க கிருஷ்ணர் சொன்னாரா, கத்துக்கிட்டா என்ன கிடைக்குமா? யசோதா அம்மா யோசிச்சாங்களாம். நல்ல கேள்விதான் கேட்டிருக்க கண்ணா. கத்துக்கிறதுனால ஞானம் கிடைக்கும். கிருஷ்ணர் வந்து ஞானம் கிடைச்சா என்ன கிடைக்குமா அப்படின்னு கேட்க யசோதா அம்மா சிரிச்சிட்டு சொன்னாங்களா, எந்த ஒண்ணுல கை தேர்ந்து இருக்கியோ அப்போ உன்னை அறியாம அதுக்கு மேல பிரேமம் வந்துடும். சாப்பிட தூங்க கூட தோணாது. அதுலயே லயித்து போயிடுவ. அதுக்கு பேருதான் பக்தி. கிருஷ்ணர் கேட்டாரா, பக்தி கிடைச்சா என்ன கிடைக்குமா? யசோதா அம்மா சொன்னாங்களா, முக்தி கிடைக்கும். நித்யானந்தம் வேற எதுவுமே தேவைப்படாது. மோட்சத்துல தானே வைகுண்டநாதனாக எல்லாருக்கும் முக்தியை கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கிருஷ்ணர் நம்பிட்டு சிரிப்பு சிரிச்சாரா. சப்பாடா, அம்மா முக்தியை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, அம்மா இப்பவே உங்களுக்கு முக்தி தரட்டா அப்படின்னு கேட்டாராம். யசோதா அம்மா குட்டி எப்படி விளையாடுறான் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு, கண்ணா நீ இன்னும் சின்ன குழந்தையா இருக்கேல்ல, உன்னைய நான் பார்த்துக்கணும்ல, உன்னைய வளர்த்து கல்யாணம் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு முக்தி வேணும்னு சொன்னாங்களாம். நான் இப்போ தரேன்னா அம்மா இப்படி சொல்றாங்க. எவ்வளவு பேரு தவம் செஞ்சுட்டு யாகம் எல்லாம் செஞ்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. சரி கிருஷ்ணர் சிரிச்சாரா. विहारी मनमोहन तेरी छवि अति प्यारी बंसी बजैया रास रचैया तारनहार मेरे तुम ही के भैया तुमसे बड़ा कहाँ कौन कन्हैया श्री कृष्ण गोविंद हरे मुरारी हे नाथ नारायण वासुदेवा श्री कृष्ण गोविंद हरे मुरारी हे नाथ नारायण वासुदेवा देवकी नंदन तुमको वंदन रखते सबके लाज सबके स्वामी கிருஷ்ணர் வளர்ந்து பெருசாகிட்டாராம். அவரு பெருசாகும் போது தேவகி அம்மாவையும் வசுதேவரையும் பார்க்க போயிட்டாராம். கிருஷ்ணர் அங்க போய் 16,108 கோபிகைகளை மணந்து கொண்டார். ஆனா ஒரு கல்யாணத்தை கூட யசோதா அம்மா பார்க்கவே இல்லையாம். யசோதா அம்மா இதையவே நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அடுத்த பிறவியில யசோதா அம்மா வக்குல மாளிகாவாக பிறந்தாங்களாம். கிருஷ்ணர் ஸ்ரீனிவாசனாக பிறந்து அவங்கள பார்க்க போனாராம். அம்மா எனக்கு யாருமே இல்ல, என்னைய பார்த்துப்பீங்களான்னு அவரு கேட்க, கண்ணுக்கு கண்ணா இருந்து வக்குல மாதாவும் பார்த்துக்கிட்டாங்களாம். அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவரு பேரு ஆகாஷ ராஜா, ராணி பேரு தரணி தேவி. இவங்களுக்கு பத்மாவதின்னு ஒரு அழகான பொண்ணு இருந்தாங்களாம். தாமரையில இருந்து கிடைச்சதுனால பத்மாவதின்னு பேரு வச்சாங்களாம். ஒரு நாள் ஸ்ரீனிவாசன்
யசோதா அம்மா கிட்ட வந்து சாரி வக்குல மாதா கிட்ட வந்து நம்ம ராஜா கிட்ட போய் அவங்க பொண்ண உங்களுடைய மருமகளாக கேளுங்கன்னு சொன்னாராம். வக்குல மாதா ஆச்சரியமா, ஸ்ரீனிவாசா உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஸ்ரீனிவாசன் குரத்தி மாதிரி வேஷம் போட்டுட்டு குறி சொல்றதற்காக அரண்மனைக்கு போனாராம். போய் ராணி கிட்ட உங்களை தேடி வந்து அந்த வைகுண்டநாதனே பொண்ணு கேட்பாரு, சரியா பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஸ்ரீனிவாசன் குரத்தியாக எப்படி வந்தாருன்னு நாமும் பார்க்கலாமா? குறிஞ்சி மலர் போன்ற எழில் குறவஞ்சி நானே குறிப்பறிந்து குணமறிந்து குறியுரை பேணி ஏழுமலை இயற்கை வளம் சூழும் மலை உலகளந்தார் வாழும் மலை எங்கள் மலையம்மே எங்கள் மலையம்மே நந்தவனத்தினில் பந்து அடித்திட நங்கை வளன்று சென்றான் ஒரு புங்க மரத்தடி நின்றாள் படுபாவி அல்ல அம்மா உங்கள் பவவினை தீர்க்கும் வள்ளலம்மா வெங்கடசைல விஹாரணம்மா. இன்னொரு நாள் திரும்பவும் ஸ்ரீனிவாசர் தன்னோட அம்மா கிட்ட போய் பொண்ணு கேளுங்கன்னு சொல்ல வக்குல மாதா எப்படி அப்பேற்பட்ட ராஜா இந்த குடிசையில இருக்கவங்களுக்கு பொண்ணு கொடுப்பாரு? அரண்மனைக்கு உள்ள நம்ம நினைச்சா போயிட முடியுமா? போனாலும் ராஜாவை பார்த்துட முடியுமா? அப்படியே பார்த்தாலும் நாம் அவர் கூட பேசி அதுவும் அவரோட பொண்ணையே கேட்க முடியுமான்னு எல்லாம் கேட்டாங்களாம். ஸ்ரீனிவாசர் சொன்னாராம், நீ போய் பாருமா, மத்ததெல்லாம் உனக்கு தானா புரியும். சரி பையன் சொல்றான், போய் பார்க்கலான்னு வக்குல மாதாவும் கிளம்பி போனாங்களாம். இவங்க போன அன்னைக்கு மக்களை எல்லாரையும் பார்க்கணும்னு வாயிற் கதவுகளை ராஜா திறந்து வச்சிருந்தாராம். மக்கள் கிட்ட என்ன வேணும்னு கோரிக்கை கேட்டுட்டு வந்தாராம். வக்குல மாதாவும் உள்ள போனாங்களாம். எல்லாரையும் கேட்டுட்டு வந்த ராஜா வக்குல மாதா கிட்ட என்ன வேணும்னு கேட்க அவங்க தயங்கி உங்க பொண்ண என்னுடைய பையன் ஸ்ரீனிவாசனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்களாம். தரணி தேவிக்கு குருத்தி சொன்ன வார்த்தை மனசுக்குள்ள வந்துச்சாம். பத்மாவதியை தேடி வரும்னு சொன்னது சரியாயிடுச்சுன்னு ராஜா கிட்ட பேசி சம்மதமும் வாங்கிட்டாங்களாம். ப்ரஹஸ்பதியை வச்சு திருமணத்துக்கு நாளும் பார்த்துட்டாங்க. வக்குல மாதாவுக்கு ஒண்ணுமே புரியலையா, கனவு மாதிரி இருந்துச்சாம். ஒரு நல்ல நாள்ல ஸ்ரீனிவாசருக்கும் பத்மாவதி அம்மாவுக்கும் எல்லாருடைய முன்னிலையில முக்கியமா வக்குல மாதா பார்க்க திருமணம் கோலாகலமாக நடந்துச்சாம். மங்களம் பாங்கவனின் பாங்கிருக்க அன்னை
முடிந்ததும் அம்மா கிட்ட வந்து, இப்போ உனக்கு திருப்தியான்னு கேட்க, இப்போ எனக்கு பரிபூர்ணமான திருப்திப்பான்னு அம்மா சொல்ல, யசோதா அம்மாவுக்கு மோட்சம் கொடுத்தாராம். பெரிய ஞானிகள் பக்தர்கள் எல்லாம் என்னென்னமோ சாதனம் செய்து மோட்சத்தை அடைய, உண்மையான அன்பு கிருஷ்ணர் மேல, தன்னுடைய குழந்தை மேல எவ்வளவு காட்டினாங்களோ அந்த அளவுக்கு எல்லாரு மேலையும் காட்டின யசோதா அம்மாவுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னதும் முக்தியை கொடுத்தாரு. இத பராசரர் எப்படி அனுபவிக்கிறாருன்னா, உபாயை ரப்பி அயமேவ சாத்தியதே இத்தி சித்திஹி. உபாயங்களால் தேடப்படும் பலனாக இருப்பவர், அதனால அவருக்கு சித்திஹி என்கின்ற திருநாமம். உபாயங்கள் எது என்று சாய்ஸ் பகவான் நமக்கு கொடுத்துட்டாரு. யசோதாமா கண்ணன் கிட்ட சொன்னது போல, எந்த சாத்திய உபாயம் நமக்கு இயல்பா வருதோ, அது சமையலா இருக்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்டா கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அதை பரந்த மனப்பான்மையோடு சித்த வஸ்துவான பகவானை கொண்டு பகவானுக்காக செய்ய, அந்த உபாயமே நமக்கு ஞானம் என்கின்ற ஈடுபாட்டை கொடுத்து அதுல லயிக்க வைத்து மோட்சத்தையே நமக்கு கொடுக்கும். அதுக்காக நாமும் இந்த நாமம் சொல்லலாமா? சித்தயே நமஹ, சித்தயே நமஹ, சித்தயே நமஹ. அடுத்த கதையில இம்மை மறுமை இரண்டுலயும் என்ன பலன் கொடுத்து எப்படி பேலன்ஸ் செய்யறாருன்னு பார்க்கலாம்.